தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாத பலன்கள் என்ன தரப்போகிறது? புதன் ராகு சனி ஒரு ஊரே போய் 5ஆம் இடத்துல இருக்கு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 6ஆம் இடத்திலே சனி பகவான் வரும்போது நீங்கள் விரும்பிய பணி கிடைத்தது. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். பாக்ய குருவாக வந்தார். ஆமாம் சார், வந்தார் ஞாபகம் இருக்குது சார், போன வருஷம் நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்கன்னு. அவர் எங்கெங்கே வந்தவர் வக்கரமாகி போயிட்டார். இப்போ தான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். நிவர்த்தியானவர் ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்க்குறார். 5ஆம் பார்வையா 2 கூடியவர் 5ஆம் இடத்தில் இருந்தாலோ 7ஆம் இடத்தில் இருந்தாலோ 9 கூடியவர் 5ஆம் இடத்துலாம் கோபுர கலசம். கோபுரத்தின் மீது கலசம் இருந்தால் எப்படி ஒரு வாழ்க்கை வரப்போகிறதோ அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஏற்பட போகிறது. சர்க்கார்கிட்ட போகக்கூடாது. 11 கூடியவன் யார்? சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் வரும்பொழுது எதிரிகள் உங்கள் பேச்சால் வருவார்கள், அரசியலால் வருவார்கள். பேசுகிறவன் பேசிட்டு இங்கே தான் இருப்பான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பறந்து வானத்தை தொட போகிறீர்கள். எவன் பேச்சையும் கேட்காம தொடர்ந்து உழப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா, கார் சம்மந்தப்பட்ட, அதே மாதிரி நீங்கள் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட, 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகுது? விபரீத ராஜயோகம் வருகிறது. வழக்குகளில் வெற்றி பெறுங்க. முக்கியமாக உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாத பலன்கள் என்ன தரப்போகிறது? நண்பர்களே, ஒரு மனிதனுக்கு எல்லா கிரகங்களும் 5ஆம் இடத்திற்கு யோகத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும்னா, அதுக்கு நீங்கள் தான் பெஸ்ட்டு சாட்சி. காரணம், மார்ச் மாத பலன்களை ஐபிசி நிர்வாகம் ஒரு தொகுத்து வழங்க சொல்லி எனக்கு உத்தரவிட்டது. என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது, இப்படி என்ன தேதிகளில் என்ன தொடங்கலாம், எந்த தேதியை தவிர்க்கணும், எந்த திசைக்கு, இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக ஒரு உலகளாவிய ஒரு மாத பலன். இந்த மாதிரி மாத பலன் நீங்கள் வேறு எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி. ஸோ அப்போது இது ராசி தரும் மாத பலன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் மாத பலனோட ப்ரோட்டோகால் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போது என்ன பார்க்க போகிறோம்? முதல்ல என்ன செய்யலான்னு பார்ப்போம். என்ன செய்யலாம்? ஸோ 5ஆம் இடத்துல யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிரகங்களும், அதாவது சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், ராகு, சனி ஒரு ஊரே போய் 5ஆம் இடத்துல இருக்குது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஒரு ஆள் இருக்கா சார்? எங்கால் சார், மை பாய் அப்படிங்கிற மாதிரி 5ஆம் இடத்துக்குரியவன் யோகாதிபதி. அவர் 6ஆம் இடத்திற்கு இந்த மாதம் வருகிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? தொழில், வேலை. சார், நான் வேலைக்கே போகாமல் இருந்தேன், எனக்கு வேலை கிடச்சிருச்சு போன்ற நல்ல 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 விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் நடக்க போகிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன? 6ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது நீங்கள் விரும்பிய பணி கிடைத்தது. பாயிண்ட் நம்பர் 1. அடுத்ததாக 5ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது புத்திர பிராப்தி உண்டாகிறது. நண்பர்களே, இந்த குழந்தை இல்லாதவங்க படுற கஷ்டம், இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும். எனக்கென்று ஒரு குழந்தை இந்த மாதமாவது வருமா? நான் ஐவிஎஃப் பண்ணிட்டேன், ஐயுஐ பண்ணிட்டேன், இட்சி பண்ணிட்டேன், நான் போகாத டாக்டர் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு ஒரு குழந்தை மட்டும் ஓகே ஆகலை. கவலையப்படாதீங்க. குரு பகவானுடைய பொன்னான அருள் ஒரு பக்கம். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். பாக்ய குருவாக வந்தார். ஆமாம் சார், வந்தார் ஞாபகம் இருக்குது சார், போன வருஷம் நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்கன்னு. அவர் எங்கெங்கே வந்தவர் வக்கரமாகி போயிட்டார். இப்போ தான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். நிவர்த்தியானவர் ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்க்குறார். 5ஆம் பார்வையா. வேர் இஸ் துளாராசி? துளாராசி ஐ வாண்ட் டு சி. அந்த துலாம் ராசி தான் பார்க்குறார். அடுத்ததாக என்ன பண்ணுறார்? 7ஆம் பார்வையா 3ஐ பார்க்கிறார். 9ஆம் பார்வையை 5 பார்க்குறார். இந்த 5ஆம் இடத்துல தான் இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ 5ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது யோகங்கள் வருகிறது. என்ன செய்யலாம்னு நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வரலையே. ஸோ என்ன செய்யலாம்னா, நீங்கள் குழந்தை விஷயங்களில் நீங்கள் இல்லாதவர்கள் ஈடுபடலாம். பாயிண்ட் நம்பர் 1, டாக்டர் பார்க்கலாம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, செவ்வாய் 2 7 கூடிய 5ஆம் இடத்துல கோபுர கலச யோகம். ரியல் எஸ்டேட்டு, சிவிலு, மண் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணவங்க அதற்கான தொழிலை முனைப்பாடு நீங்கள் தொடங்கலாம். கட்டடம் கட்ட ஆரம்பிக்கலாம், அடுத்து பில்டிங் கட்ட, அது மாதிரிலாம். ஸோ அதுக்கு அடுத்து என்ன செய்யலாம்? 11 கூடிய சூரிய பகவான் இவர் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ண போகிறார். இது அப்புறம் பேசுவோம். இப்போது புத பகவான் 12 கூடையவர், 9 கூடையவர், அவர் அப்படியே 5ஆம் இடத்துல, இதுவும் ஒரு கோபுர கலச யோகம். 2 கூடையவர் 5ஆம் இடத்தில் இருந்தாலோ 7ஆம் இடத்தில் இருந்தாலோ 9 கூடையவர் 5ஆம் இடத்துலாம் கோபுர கலச யோகம். கோபுரத்தின் மீது கலசம் இருந்தால் எப்படி ஒரு வாழ்க்கை வரப்போகிறதோ அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஏற்பட போகிறது. இதனால் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு மெடிசன் சம்மந்தப்பட்ட துறைகளில் டாக்டர்ஸ் எல்லாம் கிளினிக்கு,
அதே மாதிரி நீங்கள் மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. அதே மாதிரி வந்து புதன் அப்படிங்கிறது வர்த்தகம். ஒரு பொருள் ஒருத்தர் வச்சுருக்காரு, ஒருத்தர் வாங்குறார். 2 பேருக்கு நடுவில் இருக்கிற மீடியேட்டர் யார்? நீங்கள் தான். நீங்கள் சும்மா விளையாட்டுக்கு சொன்னீங்க இந்த பொருளை வாங்கலான்னு, அது என்னமோ தெரில, அது விற்று போச்சு. அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதனால் வரக்கூடிய புரோக்கரேஜ் கமிஷன் போன்றவை கிடைக்கும். பெரும்பாலும் பேச்சாளர்கள், நல்லா பேசுகிறவங்க, பட்டிமன்ற ஸ்பீச் கொடுக்குறவங்க, மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸு, இவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம் இந்த நேரம். இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, அது 5ஆம் இடத்தை சம்பந்தப்படும் பொழுது, புதனும் சம்பந்தப்படும் பொழுது என்ன செய்யக்கூடாது? சர்க்கார்கிட்ட போகக்கூடாது. 11 குடையவன் யார்? சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் வரும் பொழுது எதிரிகள் உங்கள் பேச்சால் வருவார்கள், அரசியலால் வருவார்கள். அரசியல் பேசாதீர்கள், தேவையில்லாத வேலை. துலாம் ராசிக்காரர்களுக்கு அரசியல் ஆபத்து. அரசை விமர்சிக்காதீர்கள். அரசுனா என்ன? இப்போ அரசியல்வாதிகளுக்கு அரசு தான் அரசு. நமக்கு யார் அரசு? நமக்கு கம்பெனியோட நிர்வாகம் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அரசு. அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டை குறை சொல்லாதீங்க, கிண்டல் பண்ணாதீங்க, எம்டியை கிண்டல் அடிக்காதீங்க, விளையாட்டுக்கு பேசுவீங்க. நம்மளால் ரொம்ப நல்லவன், நீங்கள் கிண்டல் பண்ணுறது லவுட் ஸ்பீக்கர் போட்டிருப்போம், ஊரே கேட்கும். இப்படி தான் வேலை போகும். ஒருத்தருடைய இமேஜ் எப்படி கெடும்னா, நம்பி ஒருத்தர்கிட்ட சொல்லியிருப்போம், அதை 4 பேர்ட்ட அவன் சொல்லும்போது மட்டும்தான் உங்கள் இமேஜ் போகும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாரையும் நம்பி கம்பெனியை விமர்சனம் பண்ணாதீங்க. முக்கியமாக ரெக்கார்ட் பண்ணுறது, இது போன்ற பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் நீங்கள் இதிலெல்லாம் ஈடுபடாதீர்கள். அதே மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் 6ஆம் இடத்துல. அப்பாவோட பணியில் ஆபத்து வரும். அப்பாவுக்கு ஹிருதயம், மூளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரும். உடனடியாக டேக் கேர் பண்ணுங்கள். அடுத்தாக பிரச்சனை வருவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சத்துருக்கள், கொசிப்ஸ் நிறையா வருது. என்ன கூட கேட்பாங்க, சார் என்ன ராம்ஜி சார் உங்களை பற்றி கிசுகிசுக்கள் நிறைய வருகிறது, வரட்டும், என் புகழுக்கு அது போதாது அப்படிமோ. அந்த மாதிரி உங்கள் கம்பெனியில் ஒரு கெத்தாக இருங்க. என்ன சார் உங்களை பற்றி கிசு வருது, வரட்டும், அவ்வளோதான் வந்துச்சா, இன்னும் வரட்டும். பேசுகிறவன் பேசிட்டு இங்கே தான் இருப்பான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பறந்து வானத்தை தொட போகிறீர்கள். உங்களுடைய இலக்கு உங்கள் ஒய்ஃபு, உங்கள் குழந்தை, உங்கள் அப்பா அம்மா, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். இதை மட்டும் நினச்சிங்கன்னா இந்த பேசுகிறவெல்லாம் உங்கள் மைண்டுக்கு வரக்கூட மாட்டான். யாரோ அவன் பேசுகிறான், பேசாட்டி போகிறான் என்று விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இதுங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசிக்கு இந்த நேரத்தில் ஒரு கருத்தை அழுத்தமாக உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். உங்களுக்கு சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். அவரே 8 6இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகின்ற இந்த நேரம், எவன் பேச்சையும் கேட்காம தொடர்ந்து உழப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா, கார் சம்மந்தப்பட்ட, அதே மாதிரி நீங்கள் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப பெரிய உயரத்துக்கு நீங்கள் போவீங்க. ரொம்ப பெரிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய உயரத்துக்கு போவீங்க. கார் வாட்டர் வாஷ் பண்ணுறதா இருக்கலாம், கார் சேல்ஸாக இருக்கலாம், ரொம்ப பெரிய உயரத்துக்கு போவீங்க. பேசினவன் பேசிட்டு நவுந்து போய் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுது. ஆனால் அவன் பேசின வார்த்தையை இன்னும் நீங்கள் சுமந்துட்டு இருக்கீங்க. சில பேர் அதை ரிவெஞ்சாக எடுத்து ஒரு வருஷம் முன்னாடி நான் வந்து நமக்கு 1008 வேலை இருக்குது. பேசின ஒரு பெரிய அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதை பற்றி பெருசாக எடுத்துக்க கூடாது. அவன் இந்த மாதிரி தான் ஊர் ஃபுல்லாக பேசிட்டே இருப்பான். ஆனால் நமக்கு 1008 வேலை இருக்குது. இப்போ 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகுது? விபரீத ராஜயோகம் வருகிறது. வழக்குகளில் வெற்றி பெறுவீங்க. முக்கியமாக உங்கள் ஒய்ஃப் உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்காங்களா, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. தெய்வ சம்பந்தம். அப்போ இதெல்லாம் நடக்கும். என்ன பண்ணக்கூடாது? நான் சொன்ன போது அரசு இருக்குது. இப்போது ராசியான தெய்வம் இது. அப்போ ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்குவதனால் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுவார். இப்போ நீங்கள் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் போங்க, அல்லது இங்கே நம்ம இது இருக்குது பாருங்கள், இது குன்றத்தூர் பக்கத்துலேயே ராகு பெருமானுடைய அந்த கோயில் இருக்கும், சிவன் கோயில். அங்கே இருக்கிற பெருமானுடைய உடம்பே ராகுடைய உடம்பு தான், அதை வழிபடுங்கள். அதே மாதிரி திருநாகேஸ்வரம் செல்லுதல் சிறப்பு. ராசியான நம்பர் 4 ஆரம்பிங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் கிழக்கு திசையாக பார்த்து ஆரம்பிங்க. ரெட் கலர் ட்ரெஸ் நிறையா போட்டுக்கோங்க. அதிர்ஷ்டம் தரும் பரிகாரம்னா உளுந்து நிறையா தானம் பண்ணுங்கள். உளுந்தில் செய்யப்பட்ட உணவுகள் தானம் பண்ணுங்கள். ராசி தரும் தெய்வம்னா ராகு பகவானுக்கு துர்க்கையை தவிர வேறொன்றும் இல்லை. இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு ராசியான தேதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17, 13 ரொம்ப அதிர்ஷ்டமான தேதி. 23, 24 இதை ரெண்டுத்தையும் நீங்கள் அது பக்கத்தில் கூட போகக்கூடாது. 23ஆம் தேதி, 24ஆம் தேதி யார் எங்கே எப்போ கூப்பிட்டாலும் ஐ ஆம் நாட் அவைலபிள், ஐ ஆம் பிஸி அப்படின்ட்டு போயிடணும். அடுத்து நீங்கள் வரக்கூடிய 18ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு, மார்ச் 18 அமாவாசை வழிபாடு வீரராகவ பெருமாள். ஒரு தடவை திருவள்ளூரில் இருக்கிற போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா உக்ர தெய்வங்கள், ஒரு அமாவாசைக்கும் ஒரு ஊரில் ஒரு அங்காள பரமேஸ்வரி, அந்த மாதிரி ஒரு உக்ர தெய்வங்கள் இருக்கும். அதை போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், தே ஆர் வெரி வெரி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என் கூட பேசலாம். உலகத்துலேயே ரொம்ப ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது மட்டும்தான். அப்போ நீங்கள் கீழே போயிட்டுருக்க டிஸ்கிரிப்ஷனில் ஐபிசியினுடைய லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சேனல்ஸை ஃபாலோ பண்ணலாம், என்னோடய வீடியோஸையும் ஃபாலோ பண்ணலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாடவா உன் சந்நிதியே
தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.